ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி 69வது திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தில் தளபதி விஜய் சார் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நடிக்க போகிறார் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இடையில வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சாரோட கேரக்டர் என்ன அப்படின்றத கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து புல்ல இருக்குது. அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து இருக்குது. எந்த மாதிரியான கேரக்டர் என்ன கதை அப்படின்றத டீட்டெயில் வந்து வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தளபதி 69வது திரைப்படத்தை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தளபதி 69வது திரைப்படத்தோட இயக்குனர், கதை மற்றும் தளபதி விஜய் சாரோட கேரக்டர் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சார் 69வது திரைப்படத்தோட தன்னோட சினிமா வாழ்க்கையை வந்து முடிக்க போகிறாங்க. அதன் பிறகு முழு அரசியலில் ஈடுபட போவதாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதனால தளபதி 69வது திரைப்படத்தோட கதை என்னவாக இருக்கும், படம் வந்து எப்படி வரும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. 68வது திரைப்படமான தி கோட் திரைப்படம் இறுதி கட்டத்தை வந்து எட்டிருச்சு. இதனால அடுத்த படத்திற்கான அப்டேட் எப்போ வரும் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது அந்த திரைப்படத்துல இருந்து நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. சதன டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதாவது தளபதி 69வது திரைப்படத்தோட இயக்குனர் ஆல்ரெடி கஸ்மனத் அப்படின்ற நியூஸ் வந்து வெளியே இருந்தது. கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கு. இந்த ஒரு திரைப்படத்தில் த்ரிஷா, ஆலியா பட் மற்றும் சமந்தா உள்ளிட்ட பலர் வந்து நடிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் சாரோட கடைசி படமான தளபதி 69வது திரைப்படம் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுவும் தளபதி விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரியான அரசியல் சம்பந்தப்பட்ட கதையில தான் நடிக்க போறாங்களாம். அதுவும் இந்த ஒரு திரைப்படத்துல மக்களுக்காக போராடும் ஒரு தலைவனாக வந்து நடிக்கிறதாக கூறப்படுகிறது. தளபதி விஜய் சார் மக்களுக்காக தான் அரசியலுக்கு வர்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தளபதி விஜய் சார் இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. மக்களுக்காக போராடும் ஒரு தலைவனை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. ஆல்ரெடி நிறைய படத்துல மக்களுக்காக போராடும் சீன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. எக்ஸாம்பிள் சுறா படத்துல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஆனா தளபதி 69வது திரைப்படத்துல முழுக்க முழுக்க மக்களுக்கு என்ன தேவையோ, எந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் தேவையோ, அரசியல் தற்பொழுது எப்படி இருக்குது, எந்த மாதிரி வந்து மாற்றணும் அப்படின்றது தான் இந்த ஒரு திரைப்படத்தை வந்து காட்ட போறாங்க. இதனால படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தளபதி 69வது திரைப்படத்தை கஸ்மனத் அவங்க இயக்குறது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. இந்த ஒரு திரைப்படத்தில் தளபதி விஜய் சார் மக்களுக்காக போராடும் ஒரு தலைவனாக வந்து நடிக்க போறாங்க. அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட திரைப்படம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்களா? உங்களோட ஓட்டு இருக்கா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.